அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுதுதான் இவர்கள் வந்து வெற்றியை பெற்றுருக்காங்க. பிஜேபி தனித்து நின்று பெற்ற வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிராமண தலைமைகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய விமர்சனங்கள், நீங்கள் தமிழ் தேசிய கட்சியாகட்டும் அல்லது திராவிட கட்சியெல்லாம் வைக்கிறது வந்து வடவேத ஆரியத்தை எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தோடு இங்கே ஊறிப்போன ஒன்று. திடீரென்று இது வரைக்கும் இருந்த பிராமண தலைமைகள் எல்லாம் வந்து பார்த்து, குறிப்பாக எச் ராஜா, அப்புறம் நீங்கள் வந்து அதே போல் அங்கிருந்த பிராமண டாமினேட்டட் தலைவர்களை பூரா விலக்கிட்டு நான் பிராமண பூரா தலைவர்களாக பிஜேபி வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துச்சு. இது வரைக்கும் வரல. அதில் எடப்பாடி ரொம்ப உறுதியாக நின்றுட்டார். அதன் பிறகு இவர்களுக்கு வந்து கடைசியில் பாமக என்கிற ஒரே ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டினுடைய கட்சியை வந்து தங்கள் பக்கம் இழுத்து வைத்திருக்காங்க. அந்த காலம் இன்னைக்கு அப்படிலாம் உணர்வு இல்லைங்க. நீங்கள் கோவை மாவட்டம் கிட்டத்தட்ட 30,000 சிறு தொழில் நிறுவனங்கள் தற்கொலைக்கு தயாராக இருக்காங்க. மிக ஒன்றும் அதிகம் இல்லை. ஆமாம், மிக கொடுமையான அளவுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி இருக்குது. அதே போல் இதற்கிடையில் வந்து திமுக அரசாங்கத்தினுடைய மின்சார கட்டணம் வந்து 10 மடங்குக்கு மேலே உயர்வாக இருக்குது. நீங்கள் மின்சார கட்டணம் கட்டுவானா ஜிஎஸ்டியில் வந்து இவங்க 100% நிபுணி அடிச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ அவர் இந்த பழைய சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே அதையெல்லாம் தாண்டி அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஸோ இவங்களுக்கு அந்த களநிலவரம் தெரியல. ரெண்டாவது, 2 மாநிலங்களில் ஆளுநராக அவ்வளவு பெரிய பதவி உயர்வு பெற்ற தமிழிசை சவுந்தரராஜனை வந்து ரிசைன் பண்ண வச்சு தென்சென்னையில் நிற்க வைக்கிறாங்க. எல்முருகனை கொண்டு போய் நீலகிரியில் நிற்க வைக்கிறாங்க. அவர்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக வர்ணாசிர சூத்திரர்களாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்துத்துவத்தை வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா பிற மதத்துக்கு அவங்க ஏன் மாற மாட்டாங்க? இதில் முதல் அடிப்படையில் நீங்கள் பிராமண தலைமையை நாங்கள் மாற்றிட்டா மட்டுமே நீங்கள் வந்து இங்கே வந்து இந்துத்துவத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது அல்ல. உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இந்த பாஜக பாமக கூட்டணிங்கிறது, இந்த பாமகவினுடைய வாக்குகள் வந்து முழுக்க பாஜகவுக்கு பெரிய வெற்றியை தெளித்திருமான நிச்சயமாக கிடையாது. இந்த வியூகமே தவறுன்னு இருக்குது. திமுக கூட்டணி மட்டும் கடந்த கால கூட்டணி அப்படியே சாலடாக இருக்குது. ஆனால் திமுகவின் மீதான அதிருப்தி அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த வீரப்பனார் மகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வன்னியர் கம்யூனிட்டி அதிக பெரும்பான்மை அவங்க தான். ஸோ அதனால வந்து அதுவும் ஒரு வீரப்பனுடைய மகள் என்கிற அந்த அனுதாபத்தில் நிறைய வாக்குகளை அவர் பிரித்திடுவார் அப்படிங்கிற வந்து அந்த ஊர்களுடைய பத்திரிகை செய்தியாளர்களே நம்ம பேசும்போது சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகம் தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்றத பற்றி தான் அது ஒரு அலசல். மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் என்கிற வளர்மை அறிவான் அவரோடு சந்திக்கிறோம். வணக்கம் விஸ்வா. வணக்கம் ஐயா. குறிப்பாக பொலிட்டிக்கல் அனலைஸ், அதாவது அரசியல் அலசல் வியூகங்களை பற்றியான இது பண்ணுறது நிறைய இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அதை ஒட்டி இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகம் மட்டும் தமிழ்நாட்டில் எப்படி, அதனுடைய கூட்டணி, அடுத்தது அதனுடைய மற்ற வியூகங்கள்லாம் எப்படி, என்ன எத்திக்கில் வந்து அதை செய்கிறாங்க, எந்த அடிப்படையில் எதனா இருக்குதா, அவங்களுக்கு அடிப்படை எதனா இருக்குதா? எல்முருகன் ஏன் வந்து நீலகிரியில் போய் போட்டி போடுறாரு? நீலகிரி என்பது அதிகமாக மலையக மக்கள், இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு மலையகம் போயிட்டு தாயகம் திரும்பி அங்கேருந்து தாயகம் திரும்பிய அவங்க இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மை அவங்க தான். கோயம்புத்தூர் ஏன் குறிப்பாக அவங்களுடைய பெல்ட்டுன்ற மாதிரி பார்க்கப்படுகிறது? இப்படியான பல கேள்விகள் இருக்குது. பாமகவினுடைய இது வந்து வடக்கு மாவட்டங்களில் வந்து சரியாக இருக்குமா? இந்த கேள்வி நீங்கள் எப்படி முதல்ல ஒரு இடத்துலேருந்து தொடங்குவோம், கோயம்புத்தூர்லேருந்து. பொதுவாக நீங்கள் வந்து இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து தென் சென்னை, கன்னியாகுமரி, இது மூணுமே ஏதோ பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு விடப்பட்டது போல கடந்த காலங்களில் இருந்துச்சு. அன்று இருந்த தலைவர்கள் இலகணேசன் ஆகட்டும், அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவங்கெல்லாம், குறிப்பாக கோயம்புத்தூரை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. அந்த காலகட்டம் 98 காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குண்டுவெடிப்பு நடந்த காலகட்டம் பிப்ரவரி 14ஆம் தேதி. அந்த காலகட்டத்தில் வந்து பாஜகவிற்கு இந்த சிபி ராதாகிருஷ்ணன்ல சாலையில் இறங்கி அட்டைப்பெட்டில் எட்டி வதச்சார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து தீவிரவாதி பயங்கரவாதியாக தான் மக்கள் வந்து எல்லாரையும் கருதுனாங்களே. யார் தப்பிச்சு ஓடினாலும் அப்படி தான் கருதுனாங்க. அப்போல்லாம் சிபி ராதாகிருஷ்ணன் களமிறங்கி பண்ணதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு வந்து அவர் மேலே போச்சு. அதற்கு பிறகு நீங்கள் அதற்கு முன்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அல்லது திமுகவோட கூட்டணி வைத்த காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறதே தவிர தனித்து நின்று எந்த வெற்றியும் தமிழ்நாட்டில் பெற்றது கிடையாது. பொதுவாக வந்து இந்திய தேசிய கட்சிகள் அதிமுக அல்லது திமுகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுதுதான் இவர்கள் வந்து வெற்றியை பெற்றுருக்காங்க. பிஜேபி தனித்து நின்று பெற்ற வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க நான் ஏற்கனவே சொன்ன போல கோவை அப்படின்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது கொங்கு மண்டல பெல்ட். அடுத்தது வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரி அப்படிங்கும்போது அது வந்து நாடார் கம்யூனிட்டியை வந்து முன்னிலைப்படுத்தியும், இங்கே வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் கம்யூனிட்டி முன்னிலைப்படுத்தியும், இவர்களுக்குள்ள வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்குள்ளே தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணி அவர்கள் எப்படி வாக்கு வங்கிகளாக மாற்றுவது, இந்துத்துவம் கொண்டு வரது அப்படிங்கிறது அவங்க ஒரே ஃபார்முலா. எல்லா இடங்கள்லையுமே கம்யூனிட்டி பேசிஸில் இந்துத்துவத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிராமண தலைமைகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய விமர்சனங்கள் நீங்கள் தமிழ் தேசிய கட்சியாகட்டும் அல்லது திராவிட கட்சியெல்லாம் வைக்கிறது வந்து வடவேத ஆரியத்தை எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தோடு இங்கே ஊறிப்போன ஒன்று. அதில் பிராமணிய தலைமை வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரிய விமர்சனமாக இருந்தபோது திடீரென்று இது வரைக்கும் இருந்த பிராமணிய தலைமைகள் எல்லாம் வந்து பார்த்து குறிப்பாக நம்ம எச் ராஜா, அப்புறம் நீங்கள் வந்து அதே போல் அங்கிருந்த பிராமண டாமினேட்டட் தலைவர்களை பூரா விலக்கிட்டு நான் பிராமண பூரா தலைவர்களாக பிஜேபி வந்து முதல் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துச்சு. அதை வந்து நாங்கள் பிராமண ஆதரவாளர்கள் அல்ல, நாங்கள் நான் பிராமணர்கள் இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. எல்முருகன் வந்து நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களே நான் உயர்த்துறேன்னு சொல்லிட்டு எல்முருகனை வந்து அவங்க வேல் வழிபாட்டு ஊர்வலம் நடத்துறது இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜியில் உருவாக்கி அவர் ஒரு செஞ்சாங்க. ஸோ இதனால வந்து அப்போ என்னென்னா நாங்கள் பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சி இல்லை, நாங்கள் வந்து நான் பிராமின் கட்சி இது, ஆனால் இந்துத்துவத்தை ஆதரிக்க கட்சிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு வந்தால் குறிப்பாக தலைவர்கள் எல்லாமே இந்த மாதிரி நான் பிராமின் முன்னிறுத்தினால பின்ன இருந்து இயக்குறது, ஆர்டர் போகிறது, கட்டுப்படுத்துறது எல்லாமே பிராமின்ஸ். நீங்கள் அதில் கட்டுப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து பிராமணியத்துக்கு எதிராக எதையுமே செஞ்சிட முடியாது. அவர்களை விட அதிகம் எதிர்க்கிறது இவங்க தான் எதிர்ப்பாங்க. இந்த நான் பிராமின் தலைவர்கள் தான் நீங்கள் பிராமணர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது, நெடுக கால் விழுகிறது, அண்ணாமலை விழுகிறது. அதே போல் தமிழ் தேசிய கட்சிகள் நீங்கள் வந்து இங்கே உள்ள திராவிட இயக்கங்களெல்லாம் இவர்கள் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பாக பிராமணர்களுக்கு, அது பிராமணர்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக துள்ளி குதிக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது இப்படி இவங்க கொண்டு போனாங்க. இதற்கு பிறகு நீங்கள் எல்முருகன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் அண்ணாமலை வந்து எண் மண் எண் ஊரெல்லாம் போனார். அது பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் சொல்லப்பட்டதை தவிர களத்தில் அப்படி இல்லை. குறிப்பாக இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை நோக்கி ஒரு ஈர்க்கப்பட்டாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து அண்ணாமலை என்கிற அந்த ஒரு இளையோர் அப்படிங்கிறது நிறைய பேசுகிறார், துடிப்பு மிக்கதாக பேசுகிறாரு. நேராக வந்து அமித்ஷா கூடவும் மோடி கூடவும் நல்ல உறவில் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் பிடிச்சே தவிர அதெல்லாம் பெரிய வாக்கு வங்கிகளாக மாறல. அதே காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கான இளைஞர்கள் கூட்டம் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுங்கிறது வந்து சாலிடாக இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை போனது. இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு எப்படியாவது கூட்டணிகள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை இவர்கள் மீது கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். நம்ம இப்போது வியூகன்னு வந்து பார்க்கும்பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரதமர் இங்கே வரார். பிரதமர் மோடியினுடைய வரவை முன்வைத்தும் அண்ணாமலையினுடைய இந்த நகர்வுகளை வைத்தும் பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது அதிமுக எப்படியாவது நம்ம பக்கம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதிமுக வரல, கடைசி வரைக்கும் வரல. அதில் எடப்பாடி ரொம்ப உறுதியாக நின்றுட்டார். அதன் பிறகு இவர்களுக்கு வந்து கடைசியில் பாமக என்கிற ஒரே ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டினுடைய கட்சியை வந்து தங்கள் பக்கம் இழுத்து வைத்திருக்காங்க. இப்போ பாஜகவோட வியூகம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கூட்டணி வியூகம் தனித்து தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது பாமக உள்ள இருக்கிறாங்க. பாமகவை தவிர ஓட் பேங்க் சப்போர்ட் அப்படின்னு பிஜேபிக்கு எதுவுமே கிடையாது. பிஜேபி கூட்டணி ஐஜேகே வந்து நீங்கள் வந்து பெரிய வாக்கு வங்கி கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து ஏசி சண்முகமாகட்டும் அதில் பாரிவேந்தர் ஆகட்டும், அவருக்கு பின்னால் வந்து ஐஜேகேயோட பாரிவேந்தர் தான். இவங்களுக்கு வந்து பெரிய மக்கள் சப்போர்ட்ல இல்லை. ஜி.கே. வாசன் ஐயா அவர்களுக்கு ஓரளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு 40 தொகுதிகளுக்குமான பலம் கிடையாது. ஸோ சரத்குமார் நமக்கு தெரியும், அவருக்கு பெரிய மக்கள் பலமெல்லாம் இல்லை. இவர்கள் கணிசமான அளவு பணத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ பணபலம் என்பது மட்டும்தான் இவர்கள் பெரும்பான்மையாக இருக்குது தவிர மக்கள் செல்வாக்கு இல்லை. இப்போ நீங்கள் பாமக வந்து அதிகமாக வந்து வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல பாஜக ஓட்டு கிடையாது, பாஜக வந்து நிற்கிற இடத்துல பாமகவோட ஓட்டு கிடையாது. ஸோ 39 தொகுதிகள் ப்ளஸ் 40 தொகுதிகளும் பரவலான வாக்கு வங்கி பாஜகவுடைய கூட்டணிக்கு கிடையாது. ஸோ இதுவே முதல்ல அந்த கூட்டணி குறிப்பாக வடக்க 12 தொகுதிகளுக்குள்ளாக இருக்கிற பகுதிகளில் அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. அது பாமகவுடையது தான். அதுவும் கடந்த காலங்களில் இருக்கிற வாக்கு இருக்குதா பாமக இல்லைன்றாங்க. இப்போ நீங்கள் அதிமுகவோட இருந்தால் கூட அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லலாம். பாமகவும் அதிமுக நேச்சுரல் அலையன்ஸ். இவங்க படையாச்சி கவுண்டர், அங்கே கொங்கு வேளாள கவுண்டர்கள் அப்படிங்கிறது கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு 10 மாவட்டங்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்துருக்கும். ஸோ அது இப்போ இல்லாதனால இவங்க முழுக்க தண்ணி நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கடந்த காலத்தில் வந்து அதிமுக தோற்றதற்கு காரணமே நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்து தான் சிவி சண்முகம் வெளிப்படையாகவே பேசினார். அதன் காரணமாக இப்போ அவங்க தள்ளி நிற்கிறாங்க. ஸோ விலகி நிற்கிறாங்க பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறது வந்து இங்கே மக்கள் ரசிக்கல. ஒன்று, ஏன்னா காரணம் என்ன, இத்தனை கடந்த காலங்கள் எதுவும் வராமல் இப்போ மட்டும் இப்போ வந்து அடிக்கடி படுத்து தூங்கிடுவார் போல. ஆமாம், அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறது, அண்ணாமலையை முதுகு தட்டி கொடுக்குறது, ரொம்ப வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்து டெரர் போல் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அண்ணாமலைகிட்ட ஆலோசனை கேட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து டீல் பண்ணுறாருக்கும் போது எனக்கே ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன், எனக்கு அவரோட பிம்பம் சுக்குநூறாக உடஞ்சுது. ஸோ இது வரைக்கும் எந்த பத்திரிகையாளர் சந்திச்சதில்லை. சந்திச்சா தானே ஒருத்தர் ஆளுமே நமக்கு தெரியும். அவர் 10 ஆண்டுகள் எந்த பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படிப்பட்ட பிம்பம் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிறாரு, ஜி.கே. மூப்பனாரை வளர விடாமல் விட்டது திராவிட கட்சின்றாரு. ஜி.கே. மூப்பனாரை பற்றி இந்த மேடையில் பேசி என்ன பலன் பிஜேபிக்கு? கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. ரோட் ஷோ நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர்காரங்க யாருமே வந்து நிற்கல.
பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களை வைத்து தான் அந்த ரோட் ஷோ நடத்தினாங்க. அதன் பிறகு அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல போய் பூமாலை தூவுறாரு. குண்டுவெடிப்பு என்பது 98 பிறகு மக்கள் எப்படா மறக்கணும்னு நினைச்ச ஒரு நிகழ்வு அது. அதை போய் மீண்டும் நினைவூட்டி வந்து அந்த ஆரிய பொண்ணை வந்து கிளறக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்திருக்காரு. அதாவது வந்து செய்தது இஸ்லாமிய மக்கள் தரப்புல இருக்கக்கூடிய அந்த சமூகம் ஒரு பெரிய பழிய சுமந்து. ஆமா, இறந்தவர்கள் வந்து அந்த மக்கள் அப்படின்றப்ப அப்ப இறந்தவர்கள் சார்பாக அவர் போய் நிற்கிறப்ப அந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி எங்களுக்கு அப்படின்னு அதுவே ஒரு அந்த காலம் இன்னைக்கு அப்படி இல்ல உணர்வு இல்லைங்க. நீங்க கோவை மாவட்டம் கிட்டத்தட்ட 30,000 சிறு தொழில் நிறுவனங்கள் தற்கொலைக்கு தயாரா இருக்காங்க. ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி காரணமாக. ஜிஎஸ்டி என்பது கோயம்புத்தூர் மற்றும் நீங்க வந்து திருப்பூர் மாவட்டங்கள்ல திருப்பூர்ல ஒன்றும் அதிகம் இல்லை. ஆமா, மிக கொடுமையான அளவுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி இருக்கு. அதே போல இதற்கிடையில வந்து திமுக அரசாங்கத்தினுடைய மின்சார கட்டணம் வந்து 10 மடங்குக்கு மேல உயர்வா இருக்கு. நீங்க மின்சார கட்டணம் கட்டுவானா ஜிஎஸ்டியில வந்து 11 லட்சம் ரூபாய் உள்ள எந்திரத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க. அதுல சிறு பிழை ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் பில்லுல, இல்லை 15 நிமிடம் தாமதமாக டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அந்த 15 நிமிட தாமதத்துக்குள்ளே பிடிச்சாங்கன்னா ஜிஎஸ்டி வண்டி சீஸ் பண்ணிடுவாங்க. நீ இதுக்கு 4 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஜிஎஸ்டி ஸ்குவாடு சொல்லும். அவ்வளோலாம் இல்லைங்க அப்படின்னா சரி 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போ அப்படிங்க. இதுதான் என்ற நிலவரம். அப்போ நீங்கள் 11 லட்சம் ரூபாய்க்கு குறைந்தது வந்து ஜிஎஸ்டியில் சின்ன தவறு மனித பிழை ஏற்பட்டாலும் கூட பெருத்த நட்டம் வந்து அவர்களுக்கு ஏற்படுது. அதனால பயந்து வண்டியை வந்து வாகனத்தை வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்காங்க. ஒரு பக்கம் மின்சார கட்டணம், சிறு தொழில்கள் 30,000 50,000 தொழில்கள் நசிந்து விட்டன. பத்திரிகையில் மோடி அரசாங்கம் அடிக்குது, இங்க வந்து திமுக அரசாங்கம் அடிக்குது வந்து படுத்து. இந்த லட்சணத்துல வந்து நீங்க ரோட் ஷோவுக்கு வந்து எப்படி வந்து நீங்க வந்து வெளியே நின்று கைதட்டி வந்து வாங்க மோடிஜின்னு கைதட்டுவாங்க. வந்து நின்றவர்கள் எல்லாம் ஒன்று பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள், இன்னொன்று வடவர்கள் கணிசமான கிட்டத்தட்ட கோவை மாவட்டம் நீங்க தொகுதி எடுத்துட்டா கூட டோட்டலா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதிகளில் எவ்வளவு இருப்பாங்க? குறைந்தது சொல்றேன் 80,000 வாக்குகள் இருக்கு இன்னைக்கு வட இந்தியர்களோட வாக்குகள். அதுதான் இவங்களோட டார்கெட். அவங்க எல்லாம் வந்துருவாங்க, அவங்க எல்லாம் சாலிடா நீங்க வந்து பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ இதனாலதான் பிஜேபி வந்து வாக்காளர்களை வந்து இறக்குமதி பண்ணாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தான் இவங்களோட டார்கெட். இப்போ ஸோ அவர்கள் இப்போ இருக்கிற கூட்டணி வைத்துக்கொண்டு கூட வந்து இவிஎம் மிஷின் வேற அவங்களுக்கு இருக்கு. அந்த கூட்டணியும் வைத்துக்கொண்டு தான் இப்போ தேர்தலே வந்து இந்த களத்தில் காண்றாங்க. இவருடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் என்று சொல்லக்கூடியது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒவ்வாத வியூகத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் எடுக்கிறார். அவர் அடிக்கடி வந்துட்டு போகிறது இங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பல்ஸ் என்ன பிரச்சனை அவர்கள் சந்திக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வராரே தவிர இங்குள்ள மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து பார்க்கறது இல்லை. ரெண்டாவது வந்து குண்டுவெடிப்பு சம்பவத்தில் போய் இப்போ போய் பூ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல் ஜிகே மூப்பனாரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கே சரியான எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி ஆமாம், அவருக்கே சரியான இன்புட்டை தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரதமருக்கே கொடுக்கல. அப்படிங்கும்போது ஒன்று தமிழ்நாடு பாஜகவிற்கு இப்போ கள நிலவரம் தெரியலன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு விபூதி அடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு திருப்பி கேட்ட மாட்டார் அவரு. இவங்க 100% விபூதி தான் அடிச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு. ஸோ அவர் இந்த பழைய சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட்லாம் பேசிட்டு இருக்காரு. இங்கே அதையெல்லாம் தாண்டி அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஸோ இவங்களுக்கு அந்த கள நிலவரம் தெரியல. ரெண்டாவது 2 மாநிலங்களில் ஆளுநராக அவ்வளவு பெரிய பதவி உயர்வு பெற்ற தமிழிசை சவுந்தரராஜனை வந்து ரிசைன் பண்ண வச்சு தென்சென்னையில் நிற்க வைக்கிறாங்க. எல் முருகனை கொண்டு போய் நீலகிரியில் நிற்க வைக்கிறாங்க. எல் முருகன் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பறையர் பெருங்குடி மக்களும் அதே போல் பள்ளர் பெருங்குடி மக்களும் இருக்கக்கூடிய இடம் அது. அப்புறம் படுகாஸ் இருக்காங்க, தோடர்கள் இருக்காங்க. இப்படி கலந்துபட்ட ஒரு இடம் அது. அதிக பெரும்பான்மை வந்து மலையக தமிழர்கள் வந்து யார் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறோம். இது என்ன செஞ்சாங்கன்னா இவர் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் எல் முருகன். இவர் 2 ஆண்டுகளாகவே கள வேலை செய்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுக்கறது அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த படுகரை. ஆமாம். ஸோ அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படுகரின மக்களிலிருந்து கணிசமான அளவு பிஜேபிக்கு இந்துத்துவமா இவர் வந்து சாதிய ரீதியாக இந்துத்துவமா இழுக்கிறது அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பல்ஸ் நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா பக்தி அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க பிஜேபிக்கு கொஞ்சம் ஆதரவான மனோநிலையில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் சென்று வாக்களிப்பார்களா அப்படின்னா சொல்ல முடியாது, இல்லை உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னை சார்ந்த நீங்க வந்து இப்போ மோடிக்கு விபூதி அடிக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு 100% அடிக்கிறார். இவருக்கு என்ன காரணம்னா அவருக்கு தெரியாத அரசியல். அண்ணாமலைக்கு வந்து அரசியல் தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு இவ்வளவு வந்து உங்களுக்கு சிக்கலே இல்லைன்ற நான். அப்போ எவ்வளோ ஆழமாக எடுத்திருக்குன்னு இவருக்கு வந்து எப்படிப்பட்ட போய் ஐபி இருக்குது, அதே போல் மத்திய உளவுத்துறைகளாக இருக்குது, பாஜகவினுடைய அவங்களுடைய தனி ஐடி விங் இருக்காங்க. இவ்வளோலாம் இருந்து இவர் என்ன அப்டேட் ஆகாமல் பழைய கதைகளை பேசிகிட்டு இருக்காரு நரேந்திர மோடி. இங்கே வந்து நின்றுட்டு ஒரு இளைஞர்களை ஈர்ப்பதற்கான ஒரு கவர்ச்சியான ஒரு பரப்புரையும் இல்லை, பெண்களை ஈர்ப்பதற்கான கவர்ச்சியான பரப்புரையும் கிடையாது. இவர்கள் மைண்டில் இருக்கிறதுல இந்துக்களாக தான் தமிழ்நாட்டு மக்களை பார்க்குறாங்க. அப்படி யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்துத்துவத்தின் மீதும் பக்தியெல்லாம் இருக்கும். நீ அதே சமயத்தில் கோடியம்மன் கோயிலில் வந்து பாய் வந்து தீர்த்தம் கொடுத்துட்ருக்காரு.
நீர்மோர் பானக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் வரவேற்கக்கூடிய மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு போது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்போடு இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை கொண்ட ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இவங்க வந்து கால் ஊனணும் அப்படின்னா முதல்ல இவங்க வந்து இந்துத்துவத்தையும் முறையாக அவங்க செய்யலை. இந்துத்துவத்தை நீங்கள் செய்யணும்னா நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் வந்து தற்பொழுது குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் மலைவாழ் மக்களையும் நீங்கள் மீனவ மக்களையும் நீங்கள் போய் அவங்கள பார்க்காம அவர்களை மனிதர்களாகவே நீங்கள் மதிக்காமல் விட்டுட்டு அவர்களையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக வர்ணாசிர சூத்திரர்களாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்துத்துவத்தை வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா பிற மதத்துக்கு அவங்க ஏன் மாற மாட்டாங்க? இதில் முதல் அடிப்படையில் நீங்கள் பிராமண தலைமையை நாங்கள் மாற்றிட்டா மட்டுமே நீங்கள் வந்து இங்கே வந்து இந்துத்துவத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது அல்ல. உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் பணம் கொடுத்து தானே கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க. எல்லா கூட்டங்களுக்கும் பணம் கொடுத்து கோயம்புத்தூர் ரோட் ஷோ அப்படின்னா சேலத்தில் அடுத்த நாள் நடந்த சேலத்தை கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாமக அன்னைக்கு வந்து கூட்டணி சேரலைன்னா அந்த கூட்டம் இருந்திருக்காது. சேலம் கூட்டத்துக்கு பாமகவினர் தான் கூட்டம். ஏன்னா பக்கத்தில் தருமபுரி உங்களுக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து உடனே வந்து வந்துட முடியும், பாமக தான் வந்துட முடியும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டமும் சேலத்தில் பெருசாக இல்லை, பாமக கூட்டம் தான் இருந்துச்சு. அந்த கூட்டம் ஒரு சுரத்து இல்லாத கூட்டமாக இருக்குது. மேடைகள் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம், பாரிவேந்தர் ஐயா, சரத்குமார், அப்புறம் வந்து இவர் தேவநாதன். ஸோ இவங்கெல்லாம் பெரிய ஓட் பேங்கினுடைய தலைவர்களாக இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவர்களாம் ஆளுமைகள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கல்வியாளர்கள் வங்கி உள்ளவர்களாக இல்லைன்னு நம்ம சொல்ல தேர்தல் பார்வையில் நம்ம பார்க்கிறோம். நம்ம இது வந்து பிஜேபியினுடைய இந்த வியூகம் என்பது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியரான வியூகமாக பார்க்குறேன் நான். அடுத்தது நீங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயத்தை தொட்டு அப்படியே வெளியில் போயிட்டீங்க. இப்போ வடக்க வந்து இருக்கக்கூடிய இந்த 12 தொகுதிகளுக்கிட்ட வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு ஆதிக்கம் இருக்குது, பாமகனுடைய அந்த இது. ஆனால் பாமக அதிமுக, பாமக திமுகன்றப்ப தான் வெற்றி வாய்ப்பாக வந்திருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ் ஓட்டுங்க இருக்குது, சரி வருமா அப்படின்றத பற்றி கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இன்னொரு பேசப்படாத ஒரு விஷயம் அந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, என்னது அது? நீங்கள் இப்போது பாமக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பறையர் சமூக வாக்குகளுமே இருக்குது, சரிங்களா? வடக்கு மாவட்டம் இருக்குது. ரெண்டுமே கணிசமான அளவில் இருக்குது. ரெண்டுமே வாக்கு வங்கிகள். அவங்க வந்து சாலிடான ஓட் பேங்க். இப்போ நீங்கள் நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கையான கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாமகவும் இல்லை. எதிர்கொள்கை கொண்ட கூட்டணியாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கட்சி என்கிற அடிப்படையில் திமுக பாமக கூட்டணியும் கிடையாது. ஸோ பாமக ஒரு தனித்த நிலையில் இருக்குது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ வன்னியர் வாக்குகள் முழுவதுமே நீங்கள் பாஜகவிற்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அதே போல் இந்த பறையர் சமூக வாக்குகளும் நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து இவர்களுக்கு பிரித்து போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பாஜகவுக்கு நிச்சயமாக இந்த மக்கள் வந்து வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. பாமகவிலேயே நீங்கள் வந்து பாஜகவோடு ஐயா போனதில் வந்து பல பேருக்கு வருத்தம் இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ அதற்கிடையில் வந்து இவர்கள் இதெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து அப்படியே இந்த முறை வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஐயமும் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கடந்து சரி ஐயா முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு வாக்கு போடுறவங்க தான் போடுவாங்களே ஒழிய உறுதியாக நான் இவங்களுக்கு வந்து வாக்களிப்பேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எடுத்துக்காட்ட கிருஷ்ணகிரி தொகுதி எடுத்துக்கலாங்க. அங்கே வந்து வீரப்பன் அவர்களுடைய மகளை வந்து நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கு. இது நான் விளையாட்டாக கடந்து போக முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பில் கோபிநாத் நிற்கிறார். அவர் வந்து நாயுடு, தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழியை கொண்ட நாயுடு கம்யூனிட்டி. அடுத்தது வந்து இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் ஜேபி அப்படிங்கிறது வந்து அதிமுக தரப்பில் நிற்கிறார். அவரும் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர். இன்னொன்று நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணியில் ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த வீரப்பனார் மகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வன்னியர் கம்யூனிட்டி அதிக பெரும்பான்மை அவங்க தான். ஸோ அதனால வந்து அதுவும் ஒரு வீரப்பனுடைய மகள் என்கிற அந்த அனுதாபத்தில் நிறைய வாக்குகளை அவர் பிரித்திடுவார் அப்படிங்கிற வந்து அந்த ஊர்களுடைய பத்திரிகை செய்தியாளர்களே நம்ம பேசும்போது சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்தந்த தொகுதியினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இவங்க பிற மற்றவைன்னு வந்து ஊடகங்கள் போட்டாலும் கூட அவர்கள் கணிசமாக வந்து வாக்குகளை பதம் பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்காங்க. இந்த முறை போட்டிக்கு கமல்ஹாசன் கிடையாது, டிடிவி தினகரனும் கிடையாது. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவங்களாம் மீண்டும் அதிமுகவுக்கு போயிருக்கிறதே நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர் கணிசமான அளவில் அதிமுக ஒரு தொண்டன் கூட வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஸ்பிளிட் காலத்தில் வந்து வேறு கட்சிகளுக்கு போகல. ஸோ அதிமுகவும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தற்பொழுது இருக்குது. நாம் தமிழர் கட்சி ரொம்ப சாலிடாக அவங்க வந்து யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற அது வந்து மக்களுக்கு மிக அதிகமான அளவில் ரீச் ஆகிருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப உத்து பார்க்குறாங்க. அவங்க இந்த பாஜக பாமக கூட்டணிங்கிறது இந்த பாமகவினுடைய வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பெரிய வெற்றியை தேடி தருமான நிச்சயமாக கிடையாது. இந்த வியூகமே தவறுன்னு இருக்குது. திமுக கூட்டணி மட்டும் கடந்த கால கூட்டணி அப்படியே சாலிடாக இருக்குது. ஆனால் திமுகவின் மீதான அதிருப்தி அதிகமாக இருக்குது.
இன்னொரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்ம வந்து கவனிக்கணுங்கய்யா. இப்ப பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்கள் வாக்கு வங்கிகளை பிரிப்பதற்கு பாஜக ஏதாவது வியூகம் அமைச்சிருக்கா? அந்த வாக்குகளை தங்கள் பக்கம் எடுக்கிற வியூகம் அமைச்சிருக்கான்னா, அதுலயும் டோட்டல் ஃபெயிலியர்னே சொல்லலாம். வடக்கு அந்த 12 மாவட்டங்கள் அதிகமா அவங்க இருக்கிற வன்னியர் இடத்துல சமூக பெரிய வந்து நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த இடத்துல ஏதாவது பிரிக்க முடியுமான்னு எடுத்துக்காட்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல தடா பெரியசாமி அவர்கள் ரொம்ப நீண்ட காலமா பாஜகவுல வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். முந்தின காலகட்டத்தில் இவரை வந்து சிதம்பரத்துல இருந்து பிசிகால கூட இருந்தவர், களத்தில் பணியாற்றியவர். ஸோ இவரை வந்து சிதம்பரத்தில் வந்து நிறுத்துவதற்கான பணியை வந்து அவங்களோட திட்டத்தில் இருக்காங்க. ஆனால் அவர் வந்து இந்த ஒட்டுமொத்தமான பறையர் சமூக வாக்குகளை பெருமளவிற்கு பெரிய செல்வாக்கு இருக்கான்னா இல்லை. அவர் ஆளுமை, நல்ல ஆளுமை, ஊரறிந்த உலகறிந்த ஆளுமை. தடா பெரியசாமி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் இருக்கே தவிர அது வாக்குகளாக ஸ்பிளிட் ஆகுன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசனுடைய பெயர்த்தி, கொள்ளு பெயர்த்தி வந்து நீங்க நிர்மலா அவர்களை வந்து எப்படியாவது டாக்டர் நிர்மலா அவர்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆளுமை, கட்சிகள் இல்லை, பல கட்சிகள் இருந்திருக்காரு. அவங்க ஆனா அந்த அளவுக்கு ஓட்டு கொண்டு அவங்களும் ஓட்டு கொண்டு வர முடியாது. ஸோ இந்த நீங்க பாமகவனுடைய கூட்டணியில் இருந்தாலும் கூட பாமக வந்து பாஜகவோடு சேர்ந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது அவர்கள் சார்ந்த சமூக மக்களை பார்த்து, வன்னியர் சமூக மக்களை பார்த்து அவர்களுக்கு வாக்குகளை பிரிவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிலேயே இருக்கு. ஸோ அப்படியே பாமகவோட சிந்தாமல் சிதறாமல் பாமகவோட வாக்குகள் பாஜகவுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. அதே சமூகத்தில் வந்துட்டு பெரிய கிங் மேக்கரா சி.வி. சண்முகம் இருக்கிறாங்க, அவங்களாம் இருக்காங்க. நீங்க அது பெரிய வெள்ளூர் எடுத்துக்கிட்டா துரைமுருகன் வன்னியர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு அவரு திமுகவுக்கு ஆமா அவங்களாம் விட்டா தானே உங்களுக்கு முழுசும் போய் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தம்பக்கம் தான் இழுக்கிறதுக்கான பார்ப்பாங்க. நீங்க எப்போ அங்கே போய் வந்து வாக்குகளை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது, இப்படி வான்னு இழுத்தாலும் இழுத்துக்கலாம். ஸோ இதற்கிடையில வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் ஓட்டு இவங்களுக்கு இல்லை, பாமக இல்லை. ஸோ பாஜக கூட்டணிக்கு வராது. பாஜக கூட்டணி வந்து இந்த பறையர் சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான எந்த வியூகத்தையும் இல்லை, எந்த ஒரு ஆளுமையும் அவர்கள் முன்னிலைப்படுத்தல. அதனால அந்த தரப்புல மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இருக்கு. பாமக ஏற்கனவே சொல்லி எல் முருகனை வந்து முன்னிலைப்படுத்துறது பட்டியல் சமூகம் அப்படின்றது இந்த பிஆர் அதிக பெரும்பான்மை இருக்கிறவங்களுக்கு வந்து திருப்பூர், கோவை மாவட்டங்கள்ல அருந்ததீர சமூக மக்கள் இருக்காங்க. ஆனா நீங்க அதுவும் பிரிஞ்சிருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க இருக்காங்க, அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க இருக்காங்க. எல்லா அருந்ததீர் மக்களுமே எல் முருகனுக்காக வந்து முழுக்க பாஜகவுக்கு போயிடுவாங்கன்னா போக மாட்டாங்க. அதுலேயே நீங்க நிறைய வந்து பிரிவுகள் இருக்கு. நீங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கன்னடம் பேசக்கூடிய மக்கள் கவுடாஸ் இருக்காங்க. அவர்களே நீங்கள் வந்து அப்படியே பாஜகவுக்கு போயிடுவாங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக போக மாட்டாங்க. அது நீங்கள் ஆனைக்கட்டி பகுதி, மேட்டுப்பாளையம் அந்த பகுதிகள் போகிற ரொம்ப வலிமையாக இருக்காங்க, பெரிய அளவில் வந்து இருக்காங்க. அவர்கள் வாக்குகளும் நீங்கள் வந்து அப்படியே பாஜகவுக்கு முழுசாக போயிடும்னா போகாது. வட இந்திய வடவர்கள் வாக்குகள் 100% விழுக்காடு இருந்தாங்கன்னா அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இளையவர்கள் வந்து நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை வந்து பாஜக பல இடங்களில் வென்றுது அப்படின்னாங்க. ஆனால் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் அந்த உள்ளூருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள செல்வாக்கு அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிப்பாங்க. அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வெற்றி பெற்றாங்களே தவிர இதுதான் இருக்கிறது. பாஜக இறுதியாக வந்து இதில் வந்து அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் பொதுவாக கொங்கு அங்கே நின்னாவே எல்லாமே அவங்களுக்கு விழுந்துடும் அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்க. திமுக இருக்கக்கூடிய கொங்கு தலைவர்களும் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் கொங்கு கட்சியவே திமுக கூட வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் எடப்பாடி வந்து கொங்கு அப்படின்றப்ப அவரும் கொங்கு கவுண்டர் சமூக மக்களுடைய பிரதிநிதின்றால் அங்கே இப்படி ஒரு அந்த குறிப்பிட்ட பகுதியில் 3 ஆளுமைகளும் வந்து போட்டி. அதில் அந்த மக்களுடைய வாக்கு அண்ணாமலைக்கு வருமா இல்லை யாருக்கு போகும்? அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுன்னா அதில் அண்ணாமலை நிறுத்தப்பட்டிருந்தால அவர் நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து 100 விழுக்காடு இல்லாட்டி 98 விழுக்காடுன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து டஃப், கடினமான ஒரு சூழல் தான் அண்ணாமலைக்கு இருக்கு. அவ்வளவு சுலபமாலாம் அவர் வெற்றி அடைஞ்சிட முடியாது. திமுகவில் நீங்கள் பெரிய வேட்பாளரை போடல, அவங்க அந்த வேட்பாளர் வந்து வலிமையான வேட்பாளர் சமரசமாயிட்டாங்க அப்படின்னு. அந்த ஏன்னா நீங்கள் கடந்த முறையே நீங்கள் வந்து வானதி சீனிவாசனுக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிறுத்தினாங்க, கமல்ஹாசன் நிறுத்தினாங்க. கமல்ஹாசன் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுட்டார். அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கலாம், இன்னொரு நாளைக்கு பேசலாம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் சமரசமாகி கடந்த தேர்தலே போனாங்க. சட்டமன்றம் நீங்கள் சொல்கிற சட்டமன்ற தேர்தலில் சொல்கிறேன், நாடாளுமன்றம் இல்லை, சட்டமன்றத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே சொன்னது போல கடுமையான பிரச்சனைகளில் மக்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து பாஜகவிற்கு கோவை தொகுதி மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு டஃப்பாக இருக்குது. வாக்குகள் பிரியும். அண்ணாமலைக்கு வெற்றி என்பது அவ்வளவு சுலபமானதெல்லாம் கிடையாதுங்க, கிடையாது. 100% பார்க்கலாம். சுற்றி வளைச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வியூகம்ன்றது வந்துட்டு இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் தொங்கல்ல தான் இருக்கு. நம்ம பிச்சு போட்டோம்னா இவ்வளவுதான் இருக்குங்க. சொல்ற மாதிரி ஒரு பெரிய வாக்கு இல்லை இல்லை இல்லை. அவங்க நம்பி இருக்கிறது வந்து வடக்கவர்களுடைய ஓட்டிங் இருக்கு, அதை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. சந்திப்பா அடுத்த கட்டத்தில் மீண்டும் தேர்தல் முடிவுகள் என்னங்கிறதே நம்ம பார்ப்போங்கய்யா. இது நம்முடைய இந்த நேரத்தையே கணிப்பு. தேர்தல் முடிவுகளில் பார்த்தா தெரியும். பார்க்கலாம். நன்றி. இன்னொரு இதில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.